Hi friends, welcome to RC Baby 2024. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட இந்த ஆர்சி பேபி காரை வந்து எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட இந்த ஆர்சி பேபி காரில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதாக சின்சான் டாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி நம்ம பார்க்கறதுக்காக, அதாவது நம்ம வெஹிக்கிள் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கேமரா. ஸோ இதோட சைடு வியூவில் ஒரு நோக்கியா மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இதுக்காக டிரான்ஸ்மிட்டர்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏற்கனவே நமக்கு இந்த காரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பின்னாடி ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த குச்சியில் தான் வந்து நம்ம ஒரு கோப்ரோ இல்லை 360 கேமரா, எந்த ஒரு கேமரா பிடிக்குதோ அந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது தாங்க ஆண்டனா, நம்ம ரிமோட் கண்ட்ரோலுக்கு டவர் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆண்டனா. இந்த ஒரு போல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆண்டனா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த நெட்வொர்க் டவர் கிடைக்கிற ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வைடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாரன் கூட வச்சுருக்கோம். இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட காரை ஆன் பண்ணிக்கலாம். காரை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணதுமே உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஆனால் கேட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரிமோட். இது வந்து ரேடியோ மாஸ்டரோடது. இதை விட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட கிடச்சிட்ருக்கு. ஸோ அது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட காரை வந்து ஜஸ்ட்டு ஓட்டி பார்க்கலாம். வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கிறனால ட்ரெயின் போகிற சவுண்ட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து காரை வந்து லெஃப்ட் ரைட் திருப்பி காட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல். பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து லெஃப்ட் ரைட் திரும்பும். ஸோ அதே மாதிரி அதே ஸ்டீரிங்கில் தான் வந்து நம்ம டால் வந்து எஸ் எஸ் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கண்ட்ரோலும் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம இல்லை இல்லை அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து இந்த கியரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ காரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணிடலாம். இப்படி வச்சுக்கலாமா? ஓகே, முன்னாடி கொண்டு போகிறேன். முன்னாடி போகிறீங்களா? அதே மாதிரி இப்போ பின்னாடி கொண்டு வரேன். அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து டோர் பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணதுமே டோர் வந்து நமக்கு ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து என்ன ஒரு மெட்டீரியல் உள்ளே வைக்கணுமோ அதை உள்ளே வச்சுட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்கில் வந்துட்டாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்காக ஹாரன் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா ஹாரன். யாராவது டோர் வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஹாரனை கொடுத்து அவங்களோட டோர் ஓப்பன் பண்ண வச்சிடலாம். இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேமராவோட கண்ட்ரோலர் எல்லாமே இந்த ஃபேனுக்கு கீழே தாங்க இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து சூடாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளோட காரை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த பாக்ஸ் வந்து தனியாக வெளியே வந்துடும். அக்லரிக் ஷீட்னு கேட்டால் ஈஸியாக இந்த போர்டு வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா கண்ணாடி விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சர்வோ மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டார் எதுக்காக அப்படின்னா நம்ம டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிறதுக்காக பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 90 சர்வோ மோட்டார்னு நினைக்கிறேன். இதோட நேம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா மெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக கொடுக்குறேன். இங்கே ஒரு சர்வோ, இங்கே ஒரு சர்வோ. இந்த சர்வோ பார்த்தீங்கன்னா டால் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது. இந்த சர்வோ யூஸ் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ரைட்டு திரும்பணும் அப்படின்னா இந்த சர்வோ கீழே இருக்கிற இன்னொரு சர்வோ வந்து யூஸ் ஆகும். இப்போது நம்ம காரை வந்து தனியாக பிரிக்க போகிறோம், அதாவது டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம்.
ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட காரில் ஜஸ்ட் இதை மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக டிஸ்மேண்டில் ஆயிரும். காருக்குள்ளே வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்களா கருப்பு கலர்லிங் ஒன்று இருக்கா, இது வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரிமோட்லேருந்து கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரொபோட்டிக் டால் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் பின்னாடி இருக்கிற பாக்ஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிறது, அதுக்கப்புறமா கார் முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது, லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறது, அதுக்கான எல்லா கமாண்டுமே இதுக்கு தான் வரும் நம்ம ரிமோட்லேருந்து கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதிலிருந்து தான் அந்த ரொபோட்டிக் டால் ஆகட்டும் எல்லாத்துக்கும் கமாண்ட் போய் சேரும். ஸோ அந்த கமாண்டை வந்து ரிசீவ் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கறது தான் இதோட மொத்த வேலை. அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காரில் 2 பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கார் வந்து முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு 2வது பேட்டரி அந்த ரொபோட்டிக் டால்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஹாரன் இந்த மாதிரி செகண்டரி ஒர்க் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சிப்புக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். இது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. ஆனால் சின்ன வேலை தான், ஆனால் அது உட்காந்து கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு கார் வந்து ஃபுல்ஃபில்லாக வேலை செய்யும். ஒரு பேட்டரியிலேருந்து வர ஒயர் வந்து டைரெக்டாக நம்ம மோட்டாருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, பேட்டரியிலேருந்து ஒயர் வருது, மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டரியிலேருந்து வர ஒயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்மளோட இங்கே அந்த ரொபோட்டிக் டால்க்கு, ஓப்பன் க்ளோஸ் டோருக்கு, ஹாரனுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து இங்கேருந்து அப்படியே வெளியே வந்து நம்மளோட ஹாரனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கொடுக்குற கமாண்டிங்கெல்லாம் கரெக்டாக இந்த ஒரு ஹாரன் ஆகட்டும், அந்த சர்வோ மோட்டர் ஆகட்டும், அதுக்கெல்லாம் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, 2 சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு, இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு மெயில் பண்ணி அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லேக் வரைக்கும் செலவாகும். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெறும் 70,000லேயே உங்களால் இந்த ஒரு காரை ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ நம்மளோட இந்த காரில் இருக்க இந்த டீட்டெயிலான ஒயரிங்கு, ப்ரோக்ராமிங்கு, இதோட டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் சொல்லிக்கிறேன், திரும்ப சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நமக்கு நம்மளோட இமெயில் ஐடி வந்து யூடியூப்போட அபவுட் பேஜில் வந்து இருக்குது. அந்த இமெயில் ஐடிக்கு மறக்காமல் மெயில் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்தெந்த மாதிரியான வீடியோலாம் இனி ஃப்யூச்சரில் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.